அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம் புள்ளிகள். இந்த வீடியோல வந்து 2026 மொரா எக்ஸ்ன்ற லைட் எஸ்ஸே தான் பார்க்க போறோம். ஆ இந்த எஸ்ஸே வந்துட்டு புள்ளிகள் இதுக்கு முன்னால பாஸ் பேப்பர்ல இந்த மாரி கேள்விகள் வந்தீங்க. 2009ஆம் ஆண்டு ஒரு கேள்வி வந்தீங்க. அதுக்கப்புறம் வானவில் சம்பந்தமாக இதுவரை எனக்கு கேள்விகள் வரல பாஸ் பேப்பர்ல. ஸோ நீங்க இந்த டிஸ்கஷனை பொறுத்த புள்ளிகள் கட்டாயம் 2009 அந்த லைட் எஸ்ஸே கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சரியா? ஓகே. பாருங்க இவ்விடத்துல இயற்கையாக உருவாகும் வானவில் தோற்றப்பாடு நிறப்பிரிகைகளை அடிப்படையாக கொண்டது. நீர்த்துளியில் படும் வெள்ளொளி கதிர் நிறப்பிரிகை அடைவதற்கான காரணம் யாது? நீர்த்துளியில படுத வெள்ளொளி நிறப்பிரிகை அடைவதற்கான காரணம் என்ன சொன்னா புள்ளல் இப்ப நீர்த்துளிக்குள்ளுக்கு அந்த வெள்ளொளி வந்துட்டு 7 நிறங்களால் ஆக்கப்பட்டிருக்கு. அப்ப அந்த வெள்ளொளி நீர்த்துளிக்குள்ள போச்சல அந்த 7 நிறத்துக்கும் முறை சுற்றி எந்த நடக்கும்னா வித்தியாசப்படும். நீருள்ளுக்கு எந்த நடக்கும்? அந்த 7 நிறத்துக்கும் முறைய சுற்றி வித்தியாசப்படும். அப்படி முறைய சுற்றி வித்தியாசப்பட்டா, சரி, அவங்க வெவ்வேறு கோணங்களான என்ன செய்வாங்க? முறிவடைவாங்க. சரி. நீல நிறம் ஒரு கோணத்துல முறிவடையும். அவட முறிகோணம் உண்டாயிக்கும். சிவப்பு நிறத்துக்கு இன்னொரு முறிகோணம் இருக்கு. இப்ப வெவ்வேறு முறிகோணத்துல முறிவடையறதால அந்த வெள்ளொளியில இருக்கிற 7 நிறமும் என்ன நடக்கும்? நிறப்பிரிகை அடையும். சரி. அப்ப நீங்க எழுதக்கொள்ள வந்து முறைய சுற்றி வித்தியாசப்படுது. சில விஷயத்தை மென்ஷன் பண்ணுங்க. அடுத்தது வந்துட்டு வெவ்வேறு கோணங்கள்ல முறிவடையும். அதனால 7 நிறங்களாக பிரிகை அடையும் சொல்லி விஷயத்துல அந்த நீர்த்துளியன் சொல்லி இதுவும் எழுதப்பட்டிருக்கும். சரி, ஓகே, சரியா புள்ளல் அது அதோட வசனங்களே எழுதி கொண்டா ஹரி அந்த செல்ற பாயிண்ட்ஸை பார்த்துக்கோங்க. ஓகே, முறையை சுற்றி வித்தியாசப்படுது, அத வெவ்வேறு முறிகோணங்களை முறிவடையுது. சரி, நீர் துளியன் செல்லு வேட எழுதிக்கோங்க. நீர் ஃபர்ஸ்ட் நீர்த்துளி, அடுத்தது வந்துட்டு முறையை சுற்றி வித்தியாசப்படுது 7 நிறத்துக்கும். அதுக்கப்புறம் 7 நிறமும் வெவ்வேறு கோணங்களும் முறிவடையுது. இதனால் நிறப்பிரிகை அடையும். செல்ல விஷயம் இந்த ஹரி. ஓகே, அடுத்தது பாருங்க, நீர்வாழி இடைமுகத்தில் படும் நீல நிற ஒளிக்கதிர் ஒன்றினது அவதி கோணத்தை காண்பு. சரி, இப்ப நீர்வாழி இடைமுகத்துல படுது நீல நிற ஒளிக்கதிர். சரி, நீல நிற ஒளிக்கதிர் அவதி கோணம் கேள்வி. சி அப்ப உங்களுக்கு செல்லேலும் 4/3 sin c சமன் 1 sin 90. அவை sin c சமன் 3/4 sin c சமன் 0.75. 0.75 வார 48.6 வாய்ஸ் தந்தீரான அது என்ன ஹரி தீய பாருங்க. கோல நீர்த்துளி ஒன்றில் காட்டியவாறாக ஏபி எனும் 2 நீல நிற கதிர்கள் படுகின்ற இக்கதிர்கள் நீரினுள் சென்று எதிர்முகத்தில் பட்டு ஒரு பகுதி தெறிப்பின் பின்னர் மீண்டும் துளியை விட்டு வெளியேறும் வரை அக்கதிரின் தொடரும் பாதைகளை உமது விடைத்தாளில் அருகே தரப்பட்டு உருவை பிரதி செய்து அதில் வரைக. கதிர் பியானது துளியின் மையத்தை நோக்கியதாகும். நீர் வரைந்த கதிர்கள் எக்கதிரின் ஏகமா பி மொத்த விலகல் கோணம் உயர்வாகும். அப்பெருமதி ஆகும். அப்ப இவ்விடத்துல எடுத்து சொன்னா இதானே செல்பன். இவர் இந்த கதிர் செவ்வனை நோக்கி இப்படி முடிவடையுமே. சரி, செவ்வனை நோக்கி இப்படி முடிவடையும். அப்புறம் இது திரும்ப செவ்வன் படுகோணம் சமன் தெரிகோணம் என்ற அடிப்படையில பகுதி தெரிப்படையும். அப்புறம் திரும்ப செவ்வன் இந்த கதிர் இப்படி வரும். ஓகே, இப்படி இருக்கும். இதுல எடுத்தேன்னு சொன்னா இந்த கதிர் வந்து வந்து சரி இப்படி வைத்து இடத்துல பட்டு திரும்ப பகுதி தெரிப்படையும். ஒரு பாதி முடிவடையும். சரி, பொதுவா வந்துட்டு பகுதி தெரிப்படையுது 20%. சரியா, 80% முடிவடைஞ்சு போகுது. இப்படி பட்டு பகுதி தெரிப்படையும் திரும்பி இப்படி வரும். சரி, இது பாருங்க. இப்ப இந்த பிஎன் செல்ல வந்துட்டு பார்த்தா உங்களுக்கு இவர் வந்துட்டு வந்த பாதையில திரும்பி போறாரு. அப்ப பிஎன் செல்லு கதிரில் ஏற்பட்ட விலகல் வந்துட்டு டிபி வந்துட்டு 180 வகையா இருக்கும். ஆனா ஏன் செல்லு கதிரில் ஏற்பட்ட விலகல் வந்துட்டு பார்த்தேன்னு சொன்னா இது பாருங்க இப்படி வந்து இப்படி பட்டு திரைப்பட பாதி திரைப்படி நீங்கள வந்து இப்படித்தானே போகுது. அப்ப இந்த இது 180 பார்க்க கொஞ்சம் எப்படி இருக்கும், குறைவா தான் இருக்கும். சரி, இது வந்த திசைக்கு எதிர் திசையில போகல. அப்ப டிஏஎன் செல்லு 180 பார்க்க எப்படி இருக்கும், சற்று குறைவா தான் இருக்கும். இப்ப கேட்டீங்கிற உங்கள்ட்ட
நீர் வரைந்த கதிர்களில் எக்கதிரின் ஏபி மொத்த விலகல் கோணம் உயர்வாகும். எந்த கதிர்ல டீல அது எவ்வளவு ஆயிக்கும்? 180 பாகை ஆயிக்கும். அடுத்த சி, சூரியொளி மலைத்துளிகள் பட்டு வானவில்லை தோற்றுவிக்கின்றது. இங்கு நாம் அவதானிக்கக்கூடிய வானவில்லானது முதன்மை வானவில்லாக இருக்கும். அதே வேளை சில சந்தர்ப்பங்களில் துணையான வானவில்லையும் பார்க்க கூடியதாக இருக்கும். அப்படின்னா இப்ப ரெண்டு இதால வானவில் உருவாக இயலும். ஒரு பகுதி தெரிப்பால வானவில் உருவாக மேலும் இரு பகுதி தெரிப்பால வானவில் உருவாக மேலும். இப்படி ஒரு பகுதி தெரிப்பால் உருவாகிற வானவில் நாசல் முதன்மை வானவில் என்று, இரு பகுதி தெரிப்புகளின் காரணமா உருவாகிற வானவில்லை செல்லு துணை வானவில் என்று. சரி, அதான் சொல்லுகிறான். இங்கு நாம் அவதானிக்கக்கூடிய வானவில்லானது முதன்மை வானவில்லாக இருக்கும். அதே வேளை சில சந்தர்ப்பங்களில் துணையான வானவில்லையும் பார்க்கக்கூடியதாக இருக்கும். கோல மலை துளி ஒன்றில் கிடையாக ஒரு 2 ஏயில் காட்டியவாறு ஒரு நிற ஒளிக்கதிர் ஒன்று புள்ளி பியில் படுகோணம் ஐயில் பட்டு முறிவடைந்து இக்கதிர் துளியின் எதிர்முகத்தில் உள்ள புள்ளி கியூவில் முறிவடையும் கதிர் எக்ஸ். அதே வேளை பகுதி தெரிப்படைகின்றது. பகுதி தெரிப்படைந்த கதிர் வை மீண்டும் துளியிலிருந்து வெளிப்படுவதை உரு காட்டுகிறது. புள்ளி கியூவில் முறிகோணம் டீட்டா யாது. பகுதி தெரிப்படைஞ்சிங்களை முடிவடைஞ்சு போற கதிர் தரப்பட்டிதான் இந்த டீட்டா கேட்கிறேன். இது வந்துட்டு ஒரு இருசாபக்க முக்கோணிய புள்ளி. இவ்விடத்துல இது ஆரண்டா இந்த கோணம் எந்த சரியா. அப்ப இப்ப எங்களுக்கு இந்த டிஎன் செல்லே புள்ளி எடுத்துன்னு சொன்னா சரி, எங்களுக்கு ஓடையிலும் 1 into sin I 7 n into sin R. அதே மாதிரி Q1 செல்லே புள்ளி எடுத்துன்னு சொன்னா n into sin R 7 1 into sin theta. இப்ப வந்து பாருங்க, இது ரெண்டையும் எடுத்துன்னு சொன்னா இப்ப 1 2 இந்த ரெண்டு தொடர்புலையும் எங்களுக்கு செல்லேலும் இங்க n into sin R இங்க n into sin R இருக்குது. அப்ப sin I 7 sin theta. அப்ப theta சமன் ஆயிக்கணும் I. theta சமன் I. அடுத்த பாருங்க, ரெண்டாவது வெளிப்படு கதிர் வையிற்கான மொத்த விலகல் கோணம் DI I, R ஆகியவற்றின் சார்பில் பெற்று உருவில் DIயும் குறித்து காட்டுக. சரி, இப்ப டிய குறிக்கிறேன்னு சொன்னா இந்த கதிர் இப்படி நீட்டுது. சரி, இந்த கதிரை இப்படி நீட்டுது. இதுதான் டி டிய கண்டுபிடிக்கும். சரி, இப்ப பாருங்க இவ்விடத்துல ஒரு விலகலம் D1. சரி, இப்படி போக வேண்டிய கதிர் நான் இதை அழிக்கிறேன் புள்ளியில். இப்ப நாங்க இந்த டீட்டா எழுதிட்டேன் தானே, இதை அழிக்கிறேன்னா இப்படி போக வேண்டிய கதிர் இப்படி பைத்திகிற இவத்துல ஒரு விலகலிக்கிற D2. இப்படி போக வேண்டிய கதிர் இப்படி பைத்திகிற இவத்துல ஒரு விலகலிக்கிற D3. சரியா. இப்ப எங்களுக்கு வந்து D1 செல் நேரம் D1 சமன் I minus R. சரி, I minus R. இப்ப இந்த மொத்த கோணம் ஐலேருந்து ஆற கழிச்சுன்னா இது வரும் D1. அதே மாதிரி D2 செல்லேயும் இப்ப இவிட மாறுந்தா இவிட மாறுது. D2 செல்லேயும் D2 சமன் 180/2 ஆகும். D3 வரும் பாருங்க. D3 எடுத்துன்னு சொன்னா இது ஆரண்டா இது சரி. இவ்விடத்துல இது 7. இந்த மொத்த கோணம் வந்துட்டு I ஆயிக்கும். இது 6, இது I ஆயிக்கும். இது கொஞ்சம் மாறண்டா இவ்விடமும் மாறுபுள்ளி. பாருங்க, இந்த கோணம் இந்த கோணம் இது ரெண்டும் R. சரி, இது ஃபுல்லா I. அப்ப D3 வரும் I minus R. பாருங்க எல்லாத்துலயும் வந்துட்டு இதுவும் பலம் சொல்லி இதுவும் பலம் சொல்லி இதுவும் பலம் சொல்லி எல்லாத்துலயும் ஒரே துளியில திரும்ப வெளியிடுது. அப்ப மொத்த விலகல் D சமன் D1 plus D2 plus D3. அவை மொத்த விலகல் D சமன் எல்லாத்தையும் கூட்டணும் 180 சக 2I sin 4R. சரி, 180 சக 2I sin 4R. இதான் மொத்த விலகல் புள்ளி. டிய குறிச்சிக்கிற படத்துல குறிச்சி காட்ட செல்ல
அடுத்த கேள்வி, ஒரு கோள மலைத்துளியில் வெவ்வேறு படுகோணங்களில் காட்டியுள்ளது போல் நீல நிற கதிர்கள் படுகிறது. இப்படுகோணம் ஐயுடன் விலகல் கோணம் டி மாறுபடுவதை கீழுள்ள வரை காட்டுகிறது. வலை என்று தரப்பட்டுகிறது. சரி, நான் அந்த வலையை அழிச்சிட்டேன். சரி, வலை என்று தரப்பட்டீங்க டி ஐ இப்ப ஹேடில் நீல நிற கதிரின் இலைவிலகல் கோணத்தை துணிக. சரியா, டி மினிமத்தை கேட்டீங்க. மேலே சொல்ல டி மினிமம் சமன் 180 சக 2 தர டி மினிமத்துக்குரிய ஐ வந்து கலப்பட்டீர் 52 பாகை 4 ஆர் தெரியும். ஆரை கண்டுபிடிக்கிறது எங்களுக்கு என்ன செயல்படுத்தா, இப்ப ஏதாவது ஒரு புள்ளியில சினலின் விதி பாவிச்சா சரி. ஓகே, 1 sin i சமன் 4/3 sin r. 1 sin iக்கு பதிலா 52 பாகை சமன் 4/3 sin r. sin 52 பாகை தசம் 788 4/3 sin r. sin r சமன் மிக சுருக்கினாலும் தசம் 591. அவை ஆறு வர போற 36.25 பாகை. ஆகவே டி மினிமம் சமன் 180 பாகை சக இது ரெண்டையும் பெருக்கினு சொன்னா 2 4 2 10 104 பாகை 4 தர 36.25 180. இங்கல எடுத்தேன்னு சொன்னா 25 தர 4ன்னு சொல்லத்துல 100 பவர்ல ஒன்றே வார். ஓகே, 4 24 25 ரெண்டு மிச்சம் 4 12 12 16 145. ஓகே, இப்ப பாருங்க 104 145 சொன்னா இந்த 145ல இருக்குது இங்க 104 சரி, கழிச்சா புள்ளையில உங்களுக்கு -41 வரும். சரி, அப்ப 180ல -41 கழிச்சேன்னு சொன்னா 139 பாகை. இதுதான் டி மினிமம். சரியா, அடுத்த பாருங்க, சூரிய ஒளியான கோல மலை துளியில் பட்டு அவற்றின் அவற்றின் நிறங்களுக்கேற்ப இடைவிலகல் நிலையில் வெளியேறும் போது அவை கொத்தாகின்றமையினால் அவ்வொளி விசேடமாக பிரகாசமாக உள்ளது. இலை விலகல் கோணங்களுடன் விலகலுறும் இப்பிரகாசமான நிறப்பட்டைகள் தரையிலுள்ள ஒரு நோக்குனரின் கண்ணில் புகின்றமையால் அவர் வானவில்லை பார்க்கின்றார் எனில் தரையிலுள்ள நோக்குனர் தொடர்பாக நீல நிற கதிர் கிடீரனாக்கும் கோணம் யாது? இப்ப நாங்க எடுத்தேன்னு சொன்னா புள்ளிகள் இப்ப இடத்துல வந்துட்டு இந்த இலைவிலகல் நிலையில் வாரதெல்லாம் கொத்தாகின்ற மீன் அப்படியே ஒன்றொன்று சேரு அந்த பட்டை மாதிரி உருவாகிறதால என்ன செய்யும்னு சொன்னா வானவில் பிரகாசமா தென்படுதான். அப்படி பிரகாசமா தென்படக்கோள் இப்ப நாங்க இப்படி வார இந்த ஒளிக்கதிர் இப்படித்தானே வந்தீங்கன்னு சொல்லி எடுத்தீங்க. சரி, இதைத்தான் நான் கண்டுபிடிச்சீங்க. சரி, அது வந்துட்டு எங்களுக்கு 139 வாகைன்னு வந்தீங்க. தரையிலிருக்கிற நோக்குனர் ஒருத்தருக்கு இது கிரணாமிக்கு கோணம் கேட்டீங்க. இதை நாங்க எக்ஸ்ன்னு போட்டா எக்ஸ் பிளஸ் 139 வாகை இதுல வந்து ஆயிடும் 180 வாகை. அப்ப எக்ஸ் சமன் எந்த வரணும் 41 வாகை. சரி, 41 வாகை. அடுத்த கேள்வி, முதன்மை வானவில் அவதானிக்கப்படும் நீலம் பச்சை மஞ்சள் சிவப்பு பட்டைகளுக்குரிய கதிர்கள் அருகே காட்டப்பட்டுள்ளது. இவற்றில் சிவப்பு நிறப்பட்டைக்குரிய கதிர் யாது? சரி, சிவப்பு நிறப்பட்டைக்குரிய கதிர் தான் கேட்டீங்க. ஓகே, இப்ப நாங்க இதை எடுத்து சொன்னா இப்ப இந்த படத்தை எடுத்து பார்த்தா சரி, இப்ப இவ்விடத்துல வந்துட்டு பாருங்க புள்ளிகள், இப்ப நீளத்துல ஏற்படுத்த விலகலையும் பார்க்க சிவப்பு விலகல் அடைந்த அளவு குறைச்சல், சிவப்பு விலகல் குறைச்சல். அப்ப சிவப்பு வந்துட்டு இப்படித்தான் விலகல் அடைஞ்சு வரும், சிவப்பு இப்படி. அப்புறம் இதுதான் செப்பன், சிவப்பு நிறம் நீங்கள வரும் வந்து இப்படி வரும்.
ஓகே. அப்ப இப்ப நாங்க எங்கட கண் இவ்விடத்துல ஈக்குதுன்னு சொன்னா சரி, கண்ணை இவ்விடத்துல வச்சு யோசிங்க. சரி, கண் இப்படி ஈக்குதுண்டா நீல நிற கதிர் இந்த கண்ணுள்ள போச்சல்ல அந்த நேரத்தில் சிவப்பு நிற கதிரி கண்ணுள்ள புகையில இந்த அவர் வார கோணம் வித்தியாசமே. ஏண்டா இப்ப இந்த நீல நிறம் அமைக்கிற கோணத்தையும் பார்க்க சிவப்பு நிறம் அமைக்கிற கோணம் பாருங்க கூடு. அப்ப சிவப்பு நிறம் எங்கேருந்து வந்தீகணும்னு சொன்னா இப்ப இந்த கோணம் கூடேண்டா இதே கண்ணுக்கு இப்படித்தான் இந்த கதிர் வந்தீகணும் கண்ணுள்ள போறேன்டா. அப்ப இதே மலை துளி இப்ப இந்த மலை துளி இப்ப நீல நிறத்துக்கு நீல நிறம் வந்து எனக்கு கண்ணை வந்து அடையுது. அப்ப இந்த மலை துளியால சிவப்பு நிறம் வருமே அந்த சிவப்பு நிறம் எங்க கண்ணை வந்து அடையுது. வேறொரு அதுக்கு மேலே இருக்கிற ஒரு மலை துளியிலிருந்து வார சிவப்பு நிற கதிர்கள் தான் எங்க கண்ணை வந்து அடையுது. ஒரே மலை துளியிலிருந்து வார நீல நிறம் சிவப்பு நிறம் ரெண்டுமே எங்க கண்ணை வந்து அடையாது. அவன் நீளம் அடைஞ்சா சிவப்புக்கு அது கீழே தான் நீக்குது. சிவப்பு நிறம் எங்க கண்ணை வந்து அடையல. அப்ப இதுக்கு மேல ஈக்கிற இன்னொரு மலை துளியிலிருந்து தான் சிவப்பு நிறம் வந்து ஈக்கும். அப்ப சிவப்பு பட்டை தான் எப்படிங்கன்னு சொன்னா மேலுக்கு ஈக்கும். சரியா? ஓகே. அப்ப மேலுக்கு இப்ப நாங்க எடுத்தேன்னு சொன்னா இந்த விப்ஜியோர் ஆர்டர் எடுத்தேன்னு சொன்னா இப்படித்தான் நீக்கும். இந்த ஆர்டர்ல வானவில் தோன்றும். ஆக மேலே சிவப்பீக்கும் கீழே தான் நீளமீக்கும். சரியா? ஓகே. அப்ப இவற்றில் சிவப்பு நிற பட்டைக்குரிய கதிரியாது அது ஏ. அடுத்து அருகே காட்டப்பட்டுள்ளவாறு கோலமலை துளியில் ஒளிக்கதிர்பட்டு 2 தொடர்ச்சியான பகுதி தெரிப்பினால் உருவாக்கப்படுவது துணை வானவில் ஆகும். முதன்மை வானவில் அவதானிக்கப்படும் சந்தர்ப்பங்களில் துணை வானவில்லும் உருவாகி இருக்கும். ஆனால் பெரும்பாலும் துணை வானவில்லை அவதானிக்க முடிவதில்லை. காரணம் யாது? ஏண்டா காரணம் என்ன புள்ளிகள் இப்ப வந்து முதன்மை வானவில் ஒரு பகுதி தெரிப்பாலதான் உருவாகுது. ஆனா துணை வானவில் 2 பகுதி தெரிப்பால் உருவாரு. பாருங்க அந்த படத்துல என்ன தெரியல. சரி, இந்த படத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும். இவ்விடத்துல பாருங்க. சரி, இங்க வந்து இந்த துணை வானவில்ல இப்ப இந்த கீழுக்கு இந்த வார கதிரை ஹந்தீர இவ்விடத்துலயும் ஒரு பகுதி தெரிப்பு இவ்விடத்துலயும் ஒரு பகுதி தெரிப்பு. எத்தனை பகுதி தெரிப்பு? 2 பகுதி தெரிப்பு. 2 பகுதி தெரிப்பு நடைபெற்றா என்ன நடக்கும்னா ஒளியிட செறிவு நல்லாவே குறையும். சரி, ஏனென்றா புள்ளிகள் இப்ப பகுதி தெரிப்படையில ஒரு 20% தான். சரி, ஒரு 80% முடிவடைய 20% தெரிப்படையுது. அளவான பெருமான புள்ளிகள் நான் என்ன லேசிக்கு இருக்கிற இந்த பெருமானது 100 கதிர்கள் வந்தா அதுல 20% கதிர்கள் 20 கதிர்கள் தான் பகுதி தெரிப்படையுது. அடுத்த 80 கதிர்களும் முடிவடைஞ்சு போகுது. அப்ப இவ்விடத்துல இப்ப ரொட்டி பகுதி தெரிப்படைஞ்சோம்னே வந்து 100 கதிரன்னு சொன்னா அதுல 80% வெளியேறிட்டு 20% தான் பகுதி தெரிப்படையுது. திரும்ப இங்களே வரக்கொல அதுலயும் வந்துட்டு திரும்ப 80% வெளியேறி 20% தான் உள்ளுக்கு பகுதி தெரிப்பிட எண்ணிக்கை கூட கூட ஒளியிட சரிவு வந்து குறையும். அதனால எங்களுக்கு முதன்மை வானவில் அவதானிக்கிற டைம்ல துணை வானவில் அவதானிக்கிற ஃபர்ஸ்ட் தென்படுதல். ஓகே, இதுதான் லைட் கேஜுக்குள்ள இப்ப இது கொஞ்சம் நிறைய வருஷமா எதிர்பார்க்கிற நம்ம வானவில் வரணும்னு சொல்லி ஆனா இன்னும் பாசத்துல வரல. ஸோ ஒருக்கே கொஞ்சம் கட்டாயம் பார்த்துக்கோங்க. 2009 லைட் சேம் கொஞ்சம் பாருங்க பிள்ளைகள். உங்களுக்கு அடுத்தடுத்த ஒரு 2 எஸ்ஐட ரெக்கார்டிங்ஸ் வேணும்னா எனக்கு மெசேஜ் வந்து போடுங்க. டிஸ்கிரிப்ஷன்ல இந்த நம்பர் இருக்கும். அந்த அடுத்த ரெக்கார்டிங்ஸை முழு ஆரம்பிச்சாலும் சரி.